அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார், ஆற்காடு சக்தி ஜோதிட நிலையத்திலிருந்து. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தசா பயணம் எந்தெந்த தசையை கடப்பார்கள், முதல் தசை எது, கடைசி தசை எது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது ஒரு தசை இல்லாமல் ஒரு தசாய் புத்தி அந்தரம் சூட்சமம் இவ்வாறாக தான் இந்த ஜோதிடத்தையே நம்ம பார்க்குறோம். அப்போது என்ன தசையில் பிறந்தோம் அப்படின்னு பார்க்குறப்போ, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் முதலில் ராகு மகா திசையை அனுபவிப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். இது மிதுன ராசியில் புதனோட வீட்டில் அமைந்துள்ள நட்சத்திரம். இது ஒரு உடைபடாத நட்சத்திரம். 4 பாதங்களும் ஒரே வீட்டில் ஒரே ராசியில் அமைந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம், சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக ராகு மகா திசை அமையும். ராகு மகா திசை அவர்கள் பிறந்த நேரத்தை பாதங்களை வைத்து 18 ஆண்டுகள் உள்ள தசை அமையும். அதன் பிறகு குருமகா திசையை அனுபவிப்பார்கள். அதன் பிறகு குருமகா திசை 16 ஆண்டுகளும், அதன் பிறகு சனிமகா திசை 19 ஆண்டுகளும். இந்த 3 பெரிய மகா திசைகளே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதியினை தீர்மானிக்கக்கூடிய அளவிலே 3 பெரிய பெரிய தசைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகு மகா திசையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறப்பவர்கள். அடுத்ததாக சனி திசைக்கு அடுத்து புதன் திசை. புதன் திசை 17 ஆண்டுகளும், அடுத்ததாக கேது மகா திசை 7 ஆண்டுகளும், அடுத்ததாக சுக்கிர மகா திசை 20 ஆண்டுகளும், சுக்கிர மகா திசை அடுத்து சூரிய மகா திசை 6 ஆண்டுகளும், அடுத்ததாக சந்திரமகா திசை 10 ஆண்டுகளும், அடுத்ததாக செவ்வாய் மகா திசை 7 ஆண்டுகளும் அவர்களுக்கு இவ்வாறாக அந்த தசையினுடைய அமைப்பு அமையும். ஒவ்வொரு தசையாக பார்க்கும்போது முதல் தசை, 2வது தசையாக ராகு மகா தசையும் குருமகா தசையும் சனிமகா தசையுமே அவர்களுக்கு. இது ஒரு ராகு மகா திசை 18 ஆண்டுகளும், குருமகா திசை 16 ஆண்டுகளும், சனிமகா திசை 19 ஆண்டுகளும் என இவர்களுடைய முற்பகுதி வாழ்க்கையில் அனைத்தும் கல்வி, செல்வம், அழகு, ஆடம்பரம், வேலை, உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம் அனைத்து தீர்மானிப்பது முக்கியமான இந்த 3 தசைகளே ஆகும். நன்றி, வணக்கம்.